நீதித்துறையிலும் சமூக நீதி தேவை என்ற அடிப்படையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய கழக தலைவர், தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய தடா வீரசேகரன் அவர்களே, அதையும் ஒரு செய்தி இருக்கு. தடா வழக்கெல்லாம் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது அப்படி இருந்த நிலைமையில் இந்த நீதிமன்றத்திலே ஆஜராகி அவரை விடுதலை செய்த பெருமை இந்த இயக்கத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் உண்டு. பொதுவாக மற்றவர்கள் எளிதில் நினைக்கலாம், ஆனால் செயல்பட முடியாத சில பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிடர். அந்த வகையில் இன்றைக்கு நீதித்துறை என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு சட்டம் இயற்றினாலும் அது செல்லாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதிகாரம் அளித்தது. அப்படி என்றால் அந்த இடத்திலே ஒரு சமூக நீதி இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன ஆகுது நினைச்சு பார்க்கணும். ஆகவேதான் திராவிட கழகம் மற்றவர்கள் எளிதில் நெருங்க முடியாத பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகின்ற ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிலைமை பார்ப்பனர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக ஆன பிறகும் கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பார்ப்பன சங்க மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறார். நீதிமன்றம் நீதிபதிகள் சொன்னால் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஆனால் துணிவாக பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு கடவுளுடைய ஒரு சவுண்டி பார்ப்பனர் பேசுவது போல பேசுகிறார்கள் சொன்னால் இது ஜனநாயகமா, பார்ப்பன நாயகமா என்று கேட்கும். தந்தை பெரியார் சொன்னார் 1925 சேலம் பொதுக்கூட்டத்தில், வெள்ளைக்காரர்கள் இருக்கின்ற பொழுதே இந்த பார்ப்பனர் அல்லாத பிரச்சனைக்கு முடிவு வரணும், இல்லாவிட்டா இங்கே டெமோக்ரஸி இருக்காது, பிராமணோக்ரஸி இருக்குன்னு சொன்னார். எவ்வளவு தொலைநோக்கு, 100 ஆண்டு ஆயிடுச்சு. இன்றைக்கும் அதற்காக நாம் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நீதிபதியாக இல்லையா என்ற கேள்வியை தந்தை பெரியார் எழுப்பினார். ஏவிஎம் திருமண மண்டபத்திலே தந்தை பெரியாருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் நமது ஆசிரியரை கேட்டார், வீரமணி, இந்த உயர்நீதிமன்றம் தோன்றி 100 வருஷம் ஆச்சு இல்லை, இதுவரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நீதிபதியாக வந்தாங்களான்னு கேட்டார். ஆசிரியர் தான் எப்போதும் புள்ளி ஒரு கையில் இருக்கும். இல்லை என்னார். தந்தை பெரியாருக்கு வந்த கோபம், முதலமைச்சர் போது கலைஞருக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உத்தரவிடுகிறேன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி சில நாட்களிலேயே நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போதெல்லாம் அந்த கொள்கையெல்லாம் கிடையாது. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவருடைய பரிந்துரையின் தேவை. அந்த நிலை வந்ததுனால தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதிகளாக ஆகக்கூடிய சூழ்நிலை வந்த காரணத்தினாலதான் வேற குறுக்கு வழியில் கொள்கையும் அது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்குள்ள முடிஞ்சிடும் இந்த நிலையை உண்டாக்குறாங்க. அன்றைக்கு தந்தை பெரியார் எழுப்பினார், ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி வர முடியல. உடனே மாலையில விடுதலை படிக்கிறார் கலைஞர் அவர்கள். சட்டத்துறையினுடைய செயலாளர் கூப்பிடுறாரு, தந்தை பெரியார் இப்படி பேசியிருக்கிறாரு, என்ன வழின்னு. அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி வருவதற்கு யாரும் இல்லைங்க ஐயா, தேடி பாருங்க. இருக்கார் ஒருத்தர் கடவுள்ல, அது 8வது வரிசையில் இருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து நீதிபதியை ஆக்குவது என்பது அவள் எளிதான ஒன்று அல்ல.
உடனே கலைஞர் சொன்னார், தந்தை பெரியார் இடத்துல பாடம் படிச்சு, அவருக்கு தான் தகுதி திறமை இருக்குன்னு நீங்க அவர் எஸ்ஆர்ல எழுதுனீங்க. பெரியார் சொல்லிட்டாரு, சொல்லி சும்மா இருக்க மாட்டார். அதே போல முதல் நீதிபதியாக வந்தவர் ஜஸ்டிஸ் ஏ வரதராஜன் அவர். அவருக்கே தெரியாது, அதிர்ச்சி. அவரை ஐயா பார்த்ததில்லை, ஆசிரியரும் பார்த்ததில்லை. அவரு கூட பெரியார சந்திச்சிருக்கிறாரா பார்த்திருக்கிறாருங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே ஜஸ்டிஸ் வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்ற முதல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதி. ஆகவே இந்த இயக்கம் ஒரு அடிப்படையான பணியை ஆரவாரம் இல்லாமல், ஆனால் அவசியமான நேரங்களிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது. இது புதுசு இல்லை. 1962 நில உச்சவரம்பு சட்டம் செல்லாது என்று தீர்ப்பு இருந்துச்சு. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களும் ஆசிரியர்களும் தமிழ்நாடு பொழுது சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க. அது வெற்றி. பின்னாலே அதுக்கு வெற்றி கிடைத்தது. அதே வகையிலே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த 10 பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள். 10 பேர். இன்னைக்கு தலைகீழா மாறி இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் 10 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு தலைகீழா மாறி இருக்கு. இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் தலைவர் ஆசிரியர் சொல்வார், இறுதி முடிவு மக்கள் மன்றத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நாம் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே பல வடிவங்களிலே நாம் குரல் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்காக எத்தனையோ முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராடி இருக்கோம். எப்படி? பெரியார் திடலில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரை ஊர்வலமாக சென்று அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வாயில் 2 இடம் இருக்கும், 2 இடத்திலும் போராடி இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். 20/8/85, 20/11/86, 2/11/87, 17/6/1990, 26/4/1994, 18/10/1994, 10/1/1996, 26/3/1997, 22/1/2004, 10/5/2005, 22/8/2005, இந்த மாதிரி பட்டியலே இருக்குது. இத மாதிரி ஒரு இயக்கம் நீதிமன்றத்தை எதிர்த்து போராடியதாக வரலாறு உண்டா என்று எண்ணி பார்க்கணும். ஆனா இன்னும் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். ஏன் பார்ப்பனர்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அந்த சமூக நீதி அந்த விழுக்காட்டை எடுத்துட்டு போகணும். ஆனா பெரும்பகுதியே அவர்களாக இருந்தால் மற்ற மக்களுக்கு எப்போது நீதி கிடைக்கும்? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்றார், சங்கராச்சாரியார் வழக்கு போகுது, பச்சையா உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாரு, நான் சங்கராச்சாரியாரின் சீடன், ஆகவே இந்த வழக்கில் இருந்து நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். இன்னொரு நீதிபதி, சிதம்பரம் நடராஜர் கோயில் வழக்கு, உச்ச நீதிமன்ற நீதிபதி, நான் 2 நாள்ல ஓய்வு பெற போகிறேன், அதுக்குள்ள ஒரு நல்ல தீர்ப்பை சொல்றேன். அரசாங்கம் நடராஜர் கோவில் நிர்வாகத்தை எடுத்தது தவறு. எவ்வளவு சரியா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா உறுதியா. இந்த ஆபத்தை கருதிதான் மிகப்பெரிய அதிகாரம் படைத்த நீதிமன்றங்களிலே சமூக நீதி தேவை என்ற குரலை எழுப்புறோம். யாரையும் நினைச்சிட்டு நம்ம சொல்லல. எவ்வளவு பெரிய ஆபத்து நடு. சில நீதிமன்றத்தில் பகுத்தறிவாளர்களை பத்தி கேள்விப்படுறான். மனுஷனாவே பகுத்தறிவாதி தான். பெரியார் மணியம்மை திருமணத்தை பற்றி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டால் ஒழிய அப்படி பேசினா கடும் எதிர்ப்பு விளையும். திராவிட கழகம் சும்மா இருக்காது. அவருடைய தலைவர் அதற்குரிய பிரச்சனைகளில் ஈடுபடுவார் என்ற ஒரு நிலையை உருவாக்கினால் ஒழிய அது இருக்கு.
இது இன்னும் மக்கள் மத்தியில் பரவணும். ஏதோ திராவிட கழகத்துக்காக இந்த ஏற்பாடுலாம் சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய பிரச்சனை. அதனால்தான் சமூக நீதி மற்ற துறைகளை விட முக்கியமாக முதன்மையாக வர வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். முன்பு போல நீங்க பார்ப்பன நல்லார் மத்தியில வழக்கறிஞர் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்க ஏராளமா வந்துட்டாங்க. எனக்கு முன்னால் பேசிய சமத்துவ அமைப்பினுடைய தலைவர் சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் அங்க தகுதி திறமை இருக்கும். நம்ம போயிட்டா தகுதி திறமை இருக்காது. அதனாலதான் தந்தை பெரியார் சொன்ன தகுதி திறமை என்று சொல்வதே ஒரு மோசடினார். அந்த வகையில ஒண்ணும் இல்ல, ஒரு பிளீடர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிளீடரை நியமிப்பதற்கு கூட போராட வேண்டியிருக்கு. அது கூட ஏற்றிருக்கான். அவர் பின்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் போனாரு. ஆகவே நம்முடைய போராட்டம் என்பது சமூக நீதிக்கான போராட்டம். அது தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டுமல்ல, தந்தை பெரியாருடைய இந்த சமூக நீதி குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னாலும் போகணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கொடும்பாவியை எரிச்ச இயக்கம் அந்த இயக்கம். அதனால உயர்ந்த இடத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மனப்பால் குடிக்க வேண்டாம். மக்கள் மன்றம் உங்கள் மன்றத்தை விட அதிகாரமிக்கது என்பதை மட்டும் எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து என்றால்